ஒருவேளை என்னுடைய கணிப்பு என்னென்னா, ஒருவேளை விஜய் ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் ராம்தாஸ் ஐயா ப்ளஸ் இந்த ஸ்ப்ளிண்டர் குரூப்பும்பாங்க, அங்கேருந்து வர சின்ன சின்ன பொடிகள், ஒருவேளை சீமான் ஜாயின் பண்ணலாம். அது எல்லாம் சேர்ந்தால் ஒரு மும்முனை போட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி நீங்கள் நினச்சி பார்த்தால் கூட அது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதாயம் தான் இருக்கும். ஏனென்றால் அவங்க இருக்கிற ஓட்டு பெரும்பாலும் இந்த 3 பேரும் சொன்னது, காங்கிரஸ் சரி முஸ்லீம் எல்லாமே, காங்கிரஸோட ஓட்டு திமுகவோட ஓட்டு பின்னி படைஞ்சிருக்கு, விஜயோட ஓட்டும் திமுகவோட ஓட்டும் பின்னி படைஞ்சிருக்கு. அவங்க இழுக்கிறதெல்லாம் அங்கேருந்து அந்த ஓட்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்த அளவுக்கு பெரிய அடி வாங்காது, கொஞ்சம் வாங்கும், டெஃபினட்டாக கொஞ்சம் வாங்கும். அதாவது ஸ்பாய்லரும்பாங்க, விஜய் ஒரு ஸ்பாய்லருடைய ஃபேக்டர் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் சக்தி ஏற்றினார்னா இன்னும் ஒரு பெரிய ஸ்பாய்லராக கூட இருக்கலாம். பட் திமுகவுக்கு இன்னும் பெரிய அடி வாங்கும். 2 பேரும் அடிப்பார். ஒன்று ஒரு 20% அடிப்பார், ஒன்று 5% அடிப்பார். அப்போ 5% அடித்தவங்க மேலே வந்துடுவாங்க. அதே சமயத்தில் என்ன பெரிய $1 பில்லியன் கொஸ்டின்னா, அவருடைய கூட்டணி போதிய அளவுக்கு அவங்களே இண்டிபெண்ட்டாக சுயேட்சையாக அவங்க எவ்வளவு சீட் எடுப்பாங்கிறது தான் முக்கியம். மற்றவங்களை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடுவீங்க, டெஃபினட்டாக ஸ்பாயிலர் இருக்கும். அவங்க முதல் படி வைக்கும்போது இந்த கரூர் அசம்பாவம் நடந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்படி வந்தால் கூட ஒரு ஆட்சி பிடிப்பாரா என்பது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் நிச்சயமாக ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரொபோர்ஷன் இழுப்பார் 2 பக்கத்துல இருந்தும். பார்க்கலாம். நாங்கள் என்ன நினைப்போம்னா, அவர் தேசிய கூட்டணியோடைய ஒரு விசுவாசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அவருடைய போக்கு, அவருடைய சொற்கள், அவருடைய வாக்குமூலங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் போகிறாரு போல இருக்குது. பார்ப்போம்.